நிகழ்ச்சி மிக தாமதமாக தொடங்கிய போது நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம். படம் எப்போதான் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருவேளை படம் ஓடுமா ஓடாதா அப்படியெல்லாம் பெரிய பேசிட்டு இருந்தோம். உண்மையிலேயே மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக நடந்திருக்கிறது. வழக்கமாகவே படைப்பாளிகள் இந்த மாதிரியான ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு பேசுவாங்க. நிச்சயமாக நானும் நெகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த 2 நாவல்களை பொறுத்தவரை ஏற்கனவே கோயம்புத்தூர் கோவை புத்தக கண்காட்சியில் அறிமுக நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அது முதலில் புத்தக நாவல் வெளியீட்டு விழாவாக திட்டமிடப்பட்டு, ஆனால் அங்கே திட்டமிட்டவாறு புத்தக வெளியீட்டு விழாவாக நடத்த முடியாமல் போனதால் வெறும் அறிமுகமாக அங்கே நடைபெற்றது. அது ஒரு பெரிய எனக்கு குறையவே இருந்தது. 2 நாவல்கள், ஒரு நாவல் புதிய நாவல், ஒரு நாவல் 9 ஆண்டுகள் கழித்து திருத்திய பதிப்பாக வருகிறது. 2க்கும் சேர்த்து ஒரு வெளியீட்டு விழா நடத்த வேண்டும் என்கிற எனது ஆசை பதிப்பாளர் அமுதரசனோடும் புதுவை பிரெஞ்சு இன்ஸ்டியூட்டை சேர்ந்த கண்ணன் சார் அவரும் பேசும்போது, ஏதாவது பண்ணணும் சார், ஒரு நிகழ்ச்சி வைக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு நண்பர் சொன்னார், நீங்கள் ஒரே ஒரு 25-30 வருஷமாக எழுதுறீங்க, ஆனால் உங்கள் பேரை யாருக்கும் தெரியல அப்படின்னாரு. இப்போ வெயில் பேசும்போது சொன்னார் இல்லையா, ஒரு வான்காவோட ஒரு அட்டைப்படம், கீழே ஒரு கவிப்புத்தன் ஒரு பேருக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா. இந்த 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 தகவல் வந்து ஒரு விகடன் விருது அந்த அறிவிக்கப்பட்ட போது பாலமுருகன் இந்த தகவல் சொன்னார். இந்த பேர் பார்த்த உடனே படிக்கணும்னே தோணலை. அன்னைக்கு ரொம்ப யோசிச்சேன் நான். ஒரு 50 வயசுல பேரை மாத்திக்கிறத பத்திலாம் யோசனை பண்ணேன். அதுக்குள்ள ஒரு 10 புத்தகங்கள் வந்துருச்சு. இதுக்கப்புறம் கவிப்பித்தன் பேர் எடுத்துட்டு வேற என்ன பேர் வைக்கலாம்? ஒரு 4-5 வருஷமா இந்த கேள்வியை தொடர்ந்து ஓடுது. இப்ப நிலாக்கண்ணன் வந்து ராஜேஷ் வைரபாண்டியன் அப்படின்னு பேர் மாத்தினா, அந்த பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் தீவிரமாயிடுச்சு எனக்கு. பேர் மாத்தி ஆகும் நம்ம. ஆனா இது பேர் மாத்திட்டு மறுபடியும் ஒரு புதுசா இன்னொரு 25 வருஷம், அப்ப இன்னொரு பிரச்சனை வரும். அப்ப என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. அப்புறம் பாலமுருகன் தோழர் தான் சொன்னார், இனிமேலாம் பேர் மாத்ததெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க அப்படின்னு. அந்த 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 பிரச்சனை வந்து சரி மாத்திரை மறுபடியும் எழுதும் அப்படின் போது இப்ப வெயில் பேசும்போது அதை நினைவூட்டினார். சரி, இப்ப இந்த வெளியீட்டு விழா வந்து சென்னையில் வைக்கணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீங்க நிறைய ராணிப்பேட்டையில வேலூர்ல வந்து நூல் வெளியீட்டு விழா நடத்துறீங்க, ஆனா வெளியே தெரிய மாட்டேங்குது, அதனால சென்னையில் வைங்க அப்படின்னாரு. அவர் அந்த ஆசையை கிளப்பி விட்டாரு. சரி யோசிச்சேன், சென்னையில் வைக்கலாம் முடிவு பண்ணி யாராவது கூப்பிடலாம் முடிவு பண்ணி இங்கே வந்த உடனே, இங்கே வந்து பார்த்தா உள்ள அரங்கத்துக்கு வந்த உடனே எங்கள் ஊருக்காரங்க தான் இருக்காங்க நிறைய பேர். உள்ள வரும்போது 15-20 பேர் எல்லாம் வேலூர் ராணிப்பேட்டைக்காரங்க தான். நீ எல்லாம் கூத்துக்காரங்களாம் வெளியூர்ல போய் ஆட்டான்ட்டு வர. சரி, அப்புறம் பார்த்தா இல்லை, கொஞ்சம் பேர் வர ஆரம்பிச்சாங்க. வந்த ஏராளமான நண்பர்கள் தோழர்கள் வந்து சென்னை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. அப்படி யோசிக்கும் போது தான் சரி சென்னையில நூல் வெளியீட்டு விழா வைக்கலாம், யாரை வந்து வெளியிட கூப்பிடலாம்னு நிறைய பேர் யோசிச்சோம். ரொம்ப நாளா நாங்க இப்போ பூபதி அமுதரசனுக்கெல்லாம் பேசும்போது இதுலேயே ஒரு பெரிய எங்களுக்குள்ள ஒரு இவர் கூப்பிடலாம் அவர் கூப்பிடலாம் இங்க நடத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிறைய போதம். கடைசியில வந்து பவாச்சலதுரையை கூப்பிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் தான் ஏற்கனவே அவரு ஒரு 5 வருஷமாவே கவிப்பித்தன் அடுத்தது உங்க கதையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ராணிப்பேட்டையில வச்சுக்கலாம் தோழர் அப்படின்னு, ராணிப்பேட்டையில தனியா வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. நானும் ஒரு 5 வருஷமாவே அவர் சொல்லியிருக்கேன். நானும் என்னால வந்து அதை பத்தி ஏற்கனவே தோழர் சொன்ன மாதிரி என்னோட பணி சூழல் அந்த மாதிரியான சூழல், ஒரு நாள் வெளியே வரணும்னாவே ரொம்ப பெரிய திட்டமெல்லாம் போட்டு தான் நாங்கள் வெளியே வர முடியும். அது அப்படியே தள்ளியே போயின்னு இருந்தது. கடைசியாக கோயம்புத்தூர்ல இந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது பவாச்சலர் அங்கே இருந்தார். ஐயோ தோழர் இங்கே தான் வந்திருக்கீங்களா, நீங்க முன்னாடியே தெரிஞ்சா இங்கே நம்ம நிகழ்ச்சியை நடத்திருக்கலாமே, நீங்க இந்த நூல் வெளியீட்டு வச்சிருக்கலாமே அப்படின்னு நான் பேசும்போது, இல்லை தோழர் ஒரு பெருங்கதையாடல் வந்து வச்சுக்கலாம், ஒரு சென்னையில இல்லை ராணிப்பேட்டையில் வைக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்படிதான் அந்த எண்ணம் வந்து இப்போ இங்கே சென்னையில் வைக்கும்போது அவர்கிட்ட பேசணும், தோழர் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார்.
அழைப்பிதழெல்லாம் போட்டு நேற்று வரைக்கும் தொடர்ந்து எல்லா அழைப்பிதழும் ஒரு முகநூலில் வந்து ஷேர் பண்ணிட்டே இருந்தார். காலையில் தூங்கி எழுந்து நான் செல்லு எடுத்தா வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு. அவர் குரலே ரொம்ப பலவீனமாக தான் இருந்தது, ரொம்ப உடம்புக்கு முடியல. திருச்சிக்கு போயிட்டு நான் இரவு தான் வந்தேன், ரொம்ப முடியல உடம்பு. மருத்துவர் வந்து என்ன இன்னைக்கு வெளியே போக முடியாது, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன ரொம்ப இதாக இருக்கேன், படுக்கையில் தான் இருக்கேன், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. ரொம்ப ஏமாற்றமாக தான் இருந்தது எனக்கு. இருந்தாலும் உடனே நான் மெசேஜ் போட்டேன், தோழர் எனக்கு ஏமாற்றமாக இருக்குது, அதை விட முக்கியம் நீங்கள் உடம்பை பார்த்துங்க, உடல்நிலை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப லவ் தோழர் அப்படின்னு போட்டார். அப்படியாக பவா செல்லத்துறை நிறைய நண்பர்கள் வந்து உடனே பவா வந்துட்டாரா அப்படின்னு தான் கேட்டாங்க. மண்குதிரை கூட பவா முதல்ல பேசுறாரா, யார் முதல்ல பேசுறாங்க அப்படின்னு கேட்டார் மதியம். நான் வந்து உண்மையை சொல்லலை, இல்லை தோழர் பவா கடைசியா பேசுறாரு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சில ரகசியங்கள் வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டியதாக போயிடுச்சு. இந்த பின்னணியில் தான் பவா வந்து எனக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் முதல்ல உடல்நிலையை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நானும் விரும்புகிறேன். நிச்சயமாக இன்னொரு கதையாடல், பெருங்கதையாளர் அவர் சொன்னதை போலவே பெருங்கதையாளர்கள் நடக்கும். அடுத்ததான் வந்து பேச்சாளர்கள் வந்து யாராரு கூப்பிடலாம். சென்னை வந்து எனக்கு ரொம்ப புதுசுனா ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையிலேருந்து வெளியே போனது அப்புறம் சென்னைக்கும் எனக்குமான தொடர்புகள் வந்து சுத்தமாக குறைஞ்சி போச்சு. இப்போ யாரை கூப்பிடலாம் போது இதே மாதிரி தான் தொடர்ந்து இவரை கூப்பிடலாம், அவர் கூப்பிடலாம். சில பேர்கிட்ட போய் கேட்கறதுக்கு கூச்சமாக இருக்கு, கூப்பிடலாமா வேணாவா, வருவாங்களா, இந்த மாதிரியான தள்ளி போய் வெயில் தோழர் வந்து ஏற்கனவே நான் சென்னைக்கு வரும்போது அவருக்கு புத்தகம் பாலமுருகன் தோழர் மூலமாக புத்தகம் கொடுத்தேன். ஏற்கனவே புத்தகம் விட்டு கொடுத்துட்டோம், எப்படியும் இவர் படிச்சிருப்பாரா இல்லை படிப்பாரா, இவரை கூப்பிடலாமா அப்படின்னு என்ன பண்ணேன். ஃபோன் போட்டால் அவர் எடுக்கல. பரபரப்பான பத்திரிகையாளர்கள். அப்புறம் மெசேஜ் தான் போட்டேன் வாட்ஸ்அப்பில், இது மாதிரி நாவல் பற்றி உங்களால் பேச முடியுமா, பேசலாம் அப்படின்னு போட்டார். எனக்கு இந்த வாட்ஸ்அப் தகவலாம் எப்பவுமே நம்பகத்தன்மை குறைவு. ஏன்னா நாங்கள் டக்குன்னு என்ன பண்ணுவோம், மெசேஜ் போடுவோம், ஏதாவது ஒரு ஆஃபீஸ்ன்னு கேட்கும்போது ஏதாவது ஒரு புள்ளி போட்டுருவோம், டக்குன்னு போட்டுருவோம், அது போய் பார்த்து முடிச்சு வந்து சமாளிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ இவர் வந்து வரலாறு உறுதியாயிடுச்சு நான் நினச்சினேன். அப்புறம் மண்குதிரையத்தோட வந்து கூப்பிடுவோம் அப்படின்போது அவருக்கும் வந்து நான் எப்படி நேரடியாக போகிறதுக்கு தயக்கமாக இருக்கு. என்ன பிரச்சனைனா 25 ஆண்டுகளாக கதை எழுதுறேன், கவிதை எழுதுன்னு சொல்றேன்னு தவிர நிறைய பேருக்கு வந்து என்னோட பேரு தெரியல. நாம நேரடியாக நான் என் பேர் கவிப்புத்தனுங்க, நான் புத்தகம் எழுதியிருக்கேன், நாவல் எழுதியிருக்கேன், வெளியெடுத்து வரீங்களான்னு கேட்டா நிச்சயமா அதுக்கான எதிர்வினை வந்து நெகட்டிவா தான் இருக்கும். அப்போ சுப்பிரமணியம் ரமேஷ் கிட்ட நான் பேசும்போது இது மாதிரி மண்குதிரை கூப்பிடலாம் பேசுவாரா, வருவார் தோழருங்க, நீங்களே கொஞ்சம் கேட்டு சொல்லிடுறீங்களா. அந்த பொண்ணு கொடுக்குறீங்களான்னு கேட்டு நேரடியாக போய் கேட்க மாட்டாங்க, சொந்தக்காரர்கிட்ட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு சொல்லுங்க, அவங்க என்ன மனசுல அது மாதிரி கேட்ட உடனே தோழர் வருவார் தோழர், நீங்களே கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு. அவர் உடனே பேசிட்டேன், நீங்க ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படின்னு. அப்புறம் தான் தைரியம் வந்து அப்புறம் அவருக்கு தோழர் மாதிரி சொன்னேன், வந்துடும் தோழர் அப்படின்னாரு. அப்புறம் சுப்பிரமணிய ரமேஷ் இப்போ ஏற்கனவே அவர் வந்து கேட்க வேண்டியதில்லை, எங்கள் ஊருக்காரு, தாராளமாக வந்து பேரை சேர்த்துக்கலாம். இருந்தாலும் தோழர்னு சொன்னோன்னே வரீங்களா தோழர்னா பேசுகிறான் அப்படின்னாரு. கடைசியாக தான் யாராவது ஒரு பெண் தோழர் வந்து இந்த படைப்பை பேசினா நல்லா இருக்கும், ஏன்னா பெண்கள் பற்றி பேசுகிற இந்த நாவலை பற்றி பெண்கள் பேசினா அவங்களோட பார்வையில் இந்த நாவலை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கண்ணன் சார் வந்து நிவேதிதா தோழரை சொன்னாங்க. எனக்கு அதுக்கு மாதிரி அவங்ககிட்ட பேசினதே இல்லை, நானே பேசுகிறேன்னு அவரே பேசினார். பேசிட்டு கவிப்பத்தை நான் பேசிட்டேன், வரேன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒரு முறை பேசுறீங்க அப்படின்னாங்க. அப்புறம் அவங்ககிட்ட பேசினேன், தோழர் வந்துடும் தோழர் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு இந்த பக்கவாதியம் எல்லாமே ஒரு ஆயிடுச்சா. ஆமா, ஜமா வந்து நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னும் போது நேற்று வரைக்கும் என்னன்னா வெயில்கிட்ட நேற்று வரைக்கும் நேரில் பேசல. இவர் மண்குதிரை தோழர் மட்டும் வரேன்னு போட்டாரு. எனக்கு ஆனால் நம்பிக்கை இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்த வைக்க சும்மாவே இருக்க மாட்டேன். தினமும் ஒரு இன்விடேஷன் போடுறது, போடுறது, மறுபடியும் பார்க்குறாங்களா அவங்க இல்லையா, வெயில் வந்து பார்க்க மாட்டாரு. மண்குதிரை உடனே பார்த்துட்டு போடுவார், சரி. ஏன்னா தினமும் இன்னைக்கு இவர் வந்துடுறாரு, நாளைக்கு மறுநாள் இன்னைக்கு வர வரமாட்டாரா, மறுநாள் ஒரு மெசேஜ் போட்டு வந்துடுவார். இது கடைசி வரைக்கும் இந்த
நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் கூட வெயில் வருவாரா வரமாட்டாரா அந்த சந்தேகம் வந்து இருந்தது. அப்புறமா கடைசியா தான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் போன் வந்து தோழர் நானா ஒன்று படிச்சுட்டேன் வந்துருன்னு சொல்லிட்டேன். இப்படியாக ஒரு இந்த நான் இந்த நாவல் பேசுகிற இந்த கூத்து இதுல பேசினா ஒரு ஜமா போச்சுன்னா எந்தெந்த வேஷத்துக்கு எந்தெந்த ஆள் வருவாங்க, அந்த வேஷம் கட்டுறதுக்குள்ள அந்த அர்த்தலம் பூசத்துன்னு சொல்லுவாங்க. அந்த அர்த்தலம் பூசத்துக்குள்ள இந்த ஆள் வந்து உட்காந்துருவாரா, இதெல்லாம் ஒரு குழப்பம் இருக்குல்ல. ஆனா எப்படின்னா நாடகம் நடந்தாலும் கூத்து நடந்துடும். அந்த நம்பிக்கையில் சென்னையிலேருந்து கிளம்பி வந்து வெகு சிறப்பாக உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. இங்கே நாவலை பற்றி பேசிய 4 தோழர்களுமே இந்த நாவலை மிக நுணுக்கமாக வாசித்து நான் எந்த பகுதிகளெல்லாம் தொட்டிருக்கிறேன், எதையெல்லாம் தொடாமல் தவறியிருக்கேன் என்கிற விவரங்கள் உட்பட பேசியிருக்காங்க. நான் நாவலை பற்றி நான் எதுவுமே பேச மாட்டேன். நாவல் வந்து நீங்கள் படித்து நாவலை வந்து உள்வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். தீவானிதி நாவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே வெளியாகி இப்போது அந்த நாவலை வந்து கொஞ்சம் பக்கங்களை குறைத்து திருத்திய பதிப்பாக வந்திருக்கிறது. இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த வறுமையை பற்றி ரொம்ப நிறைய வந்து டீட்டெயிலாக சொல்றீங்க. வறுமையை பற்றி ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப நெருக்கமாக பேசுகிறது. இந்த முருங்கைக்கீரை இதெல்லாம் சொன்னார், வெயில் தோழர் சொன்னார். மண்கீரை பேசும்போதும் சில விஷயங்களை சொன்னார். இந்த ஒரு ஒரு குடும்பத்தில் இந்த இட்லி சாப்பிட்றது, களி பற்றி நிறையா வருது அப்படின்னு சொன்னீங்க. நான் ஏற்கனவே சில கூட்டங்களை சொல்லியிருந்தேன். இந்த தீவானிதி நாவல் முதல்ல வந்த பிறகு திண்டுக்கல்ல இதுக்கான ஒரு அறிமுக நிகழ்ச்சி நடக்கும்போது அங்கே ஒரு பேராசிரியர் இந்த தீவானிதியை பற்றி பேச வந்தார். அவர் இந்த நாவல் முழுக்க கருவாட்டு குழம்பு களிதான் தீவானதியில். அது ஏன்னா நாங்கள் வாழ்நாளில் இந்த முட்டைக்கு அப்புறம் நாங்கள் சாப்பிட்ற அசைவ உணவுனா கருவாட்டு குழம்பு தான். ரொம்ப விலை குறைவாக ஊர்லேயே வந்து முருங்கைக்காய் கருவாடுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த முருங்கைக்காய் கருவாடுன்றது எதுலேருந்து வருதுன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் ஊரில் முருங்கைக்காய் கருவாடுன்னா தெருவில் வந்து விற்பாங்க. அதை வாங்கி கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சாங்கன்னா மொச்சக்கொட்டை போட்டாங்கன்னா அது பெரிய அமிர்தமாக இருக்கும். அது நாவல் முழுக்க கருவாட்டு குழம்பும் களியும் தான் வருது. அந்த நாவலை வாசித்து விட்டு பேச வந்த பேராசிரியர் என்னால் வந்து இன்னைக்கு கருவாட்டு குழம்பு செஞ்சு எடுத்துன்னு வர முடியல, அதுக்கு பதிலாக வந்து மொச்சக்கொட்டை செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு வந்து அத்தனை பேருக்கும் மொச்சக்கொட்டை கொடுத்தார். இதுதான் இந்த நாவல் பதிவு செய்த வெற்றியாக நான் நினைக்கிறேன். இந்த வறுமையை பற்றி சொல்லும்போது இந்த நாவலில் வருகிற பெரும்பாலான அந்த உணவுகள், அந்த வறுமை, அந்த அந்த உணவு முறை எல்லாமே வந்து என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தது தான். உருளைக்கிழங்குன்றதே எங்களுக்கு பெரிய ரொம்ப ஒரு பெரிய ஆடம்பரமான உணவு உருளைக்கிழங்கு. எங்கள் பக்கம்லாம் உருளைக்கிழங்குலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் குழம்புல போட மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உருளைக்கிழங்கு போட்டாங்கன்னா இப்போ இன்னைக்கு என்னால் உருளைக்கிழங்கு சாப்பிட முடியல, இந்த கேஸ் ப்ராப்ளம்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் சின்ன வயசுல உருளைக்கிழங்கு வந்து ஒரு கிழங்கு 4-8 வெட்டி போடுவாங்க, குழம்பு போடுவாங்க. அந்த குழம்புல உருளைக்கிழங்கு போட்டா நான்லாம் என்ன பண்ணுவேன்னா அந்த குழம்பு வந்து உடனே சாப்பிட மாட்டேன். வெறும் தனி குழம்புலாம் சாப்பிட்டு உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து கழுவிடுவேன். கழுவிட்டு ஒரு பேப்பரில் மடித்து அதை எடுத்து நேராக கோயிலாண்டு போயிடுவேன். விளையாடுறாங்க பசங்க விளையாடும் போது எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு குழம்பு, எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு குழம்பு 4 பேர் காமிச்சிட்டு தான் அந்த உருளைக்கிழங்கையே சாப்பிடுவேன். இப்படியான ஒரு வறுமையான சூழலில் வாழ்கிற எமது மக்கள், எனது மண் தந்த அனுபவங்களும் எனது மக்கள் தந்த வாழ்க்கையும் தான் எனது எல்லா நாவல்களிலுமே பதிவாகி இருக்கிறது. தோழர்கள் முன்வைத்த இந்த சில போதாமைகளையும் நான் குறைத்துக் கொள்கிறேன். அந்த போதாமைகளை வருகிற நாவல்களில் ஒழுங்கு செய்ய நான் முயற்சி செய்வேன். இந்த நிகழ்ச்சிக்கு திட்டமிட்டு இங்கே நடத்தலாம் என்று முடிவு செய்த போதே இந்த சென்னையில் நடத்தின முடிவு பண்ணோடனே எந்த இடத்துல நடத்துன்னு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது.
அதுக்கப்புறம் தான் இந்த டிஸ்கவரி புக்லேண்ட் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். உடனே வேடியப்பன் தோழர் அவங்க தம்பியெல்லாம் பார்த்து பேசின உடனே முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது வேல்கண்ணன். அவர் தான் இன்னைக்கு இன்னும் வரேன்னு சொன்னார். மாத இறுதி நாள் வந்து கொஞ்சம் லேட்டாக வரும் தோழர். இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தவர் வேல்கண்ணன். நிறைய இந்த ஆள் உட்பட எல்லாத்தையுமே அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. வேடியப்பன் தோழர் வந்து கேட்ட உடனே நீங்கள் அன்னைக்கு ஃப்ரீயாக தான் இருக்கு பண்ணிங்க அப்படின்னு சொன்னார். பதிப்பாளர் அமுதரசன் திடீர்னு நைட்லாம் ஃபோன் பண்ணுவேன். அவரு இப்போ சுருதி டிவி வரும்போதே நான் அவரு முன்ன பின்ன என்னை பார்த்துருக்காரான்னு தெரியல. நான் பார்த்துருக்கேன் அவரை. இவங்க பேச்சாளர்களை உறுதிப்படுத்தும் போது தான் தினமும் அவருக்கு காலையில இன்விடேஷன் போடுவேன். தினமும் போட்ட உடனே எத்தனை ஃபாலோ அப்படின்னாரு. வந்த உடனே கேட்டேன் சுருதி வந்துட்டாங்களா அப்படின்னு. கேட்டு போனை போடலான்னு எடுக்கிறேன். உள்ள நுழைய அந்த வாசல் நுழைஞ்சு நான் உடனே போனை கட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது அது ஒருங்கிணைப்பதெல்லாம் எவ்வளோ பெரிய கடினமான காரியம்ன்றது அது நடத்தும் போது தான் புரியும். நான் வந்து நிறைய ராணிப்பேட்டையில் வேலூர்லாம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடர்ந்து எல்லா நாவலுக்குமே எழுதிட்டு விழா, எல்லா புத்தகங்களுமே எழுதிட்டு விழா நடத்தினேன். இடையில ஒரு 3-4 ஆண்டுகளாக இந்த வேலையே நமக்கு வேணாம் அப்படின்னு ஏற கட்டி வச்சேன். இந்த புத்தக வெளியீட்டு விழா இந்த இந்த இதுவே வேணாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனாலும் இந்த சளி மூக்கு இருக்கிறவங்க சளி விடாதுன்ற மாதிரி இந்த எழுதுகிற வரைக்கும் இந்த ஆசைப்படாது. இப்படியாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியை பதிவு செய்கிறேன். பூபதி வந்து நான் கோயம்புத்தூர் தான் கடைசி அந்த முதல் முறையாக பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஆனால் ஏராளமான ஃபோன் அவருக்கு நான் ஏகப்பட்ட ஃபோன் பண்ணி இந்த 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 திருத்தம் போகணும் அந்த திருத்தம் போகணுன்னு. அதே போல் அந்த ஆஷான்னு ஒரு அந்த பதிப்பகத்தில் சார் அப்படின்னு எடுத்த உடனே நான் ஃபோன் போட்டாவே சார் ஏன்னா கரெக்ஷனா சார் அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்கள ஏகப்பட்ட தொல்லை கொடுத்து இந்த புத்தகம் வந்து வெகு சிறப்பாக வர ஒத்துழைப்பு நல்கிய இந்த பதிப்பகத்தினுடைய அனைத்து நண்பர்களுக்கும் எனக்கு நன்றியை பதிவு செய்கிறேன். ஏராளமான எதிரில் இருக்கிற படைப்பாளிகள் வாசகர்களை விட படைப்பாளிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. என் மீது மரியாதை வைத்து இங்கே வந்திருக்கிற அத்தனை படைப்பாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த சிறப்பான நன்றியை பதிவு செய்கிறேன். இந்த நூல் வெளியீட்டு விழா வைக்கணும்னு முடிவு போன உடனே எப்பவுமே வந்து சிறப்பு பிரதிகள் பெறறதுக்கான ஒரு பட்டியல் போடுவோம். ஊர்ல வந்து ஏராளமான பேர் இருக்காங்க. சென்னையில வைக்கணும்னா கூட அதுக்கும் பாருங்க அங்கதான் அளவுக்கு வந்துருக்கோம். இப்படியான ஒரு திட்டமிடலுக்கு ஒத்துழைப்பு தந்த அத்தனை நண்பர்களுக்கும் இங்கே சிறப்பு பிரதிகளை பெற்றுக்கொண்ட அத்தனை நண்பர்களுக்கும் எனது நிறைய தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் பேர் சொன்னோம்னா இங்கே ஒன்றுலேருந்து ஆரம்பிச்சு நான் அந்த 60 வரைக்கும் சொல்லியிருந்தோம். அப்படியாக எல்லோரும் வந்திருக்கிறார்கள். நீதிமணி தோழர் உட்பட அத்தனை பேருக்கும் எனது நன்றியை மீண்டும் மீண்டும் பதிவு செய்து கொள்கிறேன். ஏற்புடைய நன்றியாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இன்னொரு நன்றியோட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். எனவே இந்த அரங்கத்தை தந்து உதவிய இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கிற சுருதி டிவி உட்பட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாவலை பற்றி பேசிய தோழர் வெயில், தோழர் மண்புதிரை, தோழர் சுப்பிரமணியம் ரமேஷ், நிவேதிதா லூயிஸ், அமுதரசன் பதிப்பாளர் உட்பட அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.